நான் இருக்கக்கூடாது, இல்லை நான் போறேன், நானும் போறேன் தானே சொல்லி. ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல பலூனக்காவை போட்டு கமருதீன் வந்து பொழந்து கட்டுறாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வினோத்தை பொறுத்தவரை ஆதிரைய கட்டம் கட்டிட்டாரு, வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த சீசனோட பெஸ்ட் டாஸ்க் அப்படின்னா இந்த வார கேப்டன்சி டாஸ்க் சொல்லுவேன். ஆமாங்க, அந்த டாஸ்க் பொறுத்தவரை செம ஃபன்னா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வார நாமினேஷனுக்கு ஒவ்வொருத்தன் சொல்ற காரணத்தை பார்க்கும்போது இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்துலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லேயே நேத்து ராத்திரி சாண்ட்ரா திவ்யா போட்டுக்கிட்ட சண்டையை தான் காட்டுறாங்க. இந்த சண்டையை பொறுத்தவரை என்னமோ திவ்யா பக்கம் தான் நியாயம் இருக்குது, சாண்ட்ரா தான் தேவையில்லாம கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. என்ன பொறுத்தவரை அதுல எந்தவித உண்மையும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆமாங்க, பிரஜின் எவிக்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற வருத்தத்துல சாண்ட்ரா உட்கார்ந்து இருக்காங்க. தண்ணி கொடுத்தா வேண்டாங்கிறாங்க, சாப்பாடு வேண்டாங்கிறாங்க, உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல திவ்யா பொறுத்தவரை தன்னை நல்லவங்களா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக உனக்கு அது பண்ணவா இது பண்ணவா அப்படிங்கிற மாதிரி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. சரி, கவனிக்கிறதோ நிப்பாட்டினா பரவாயில்ல, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் என்னோட கபோர்ட்ல இருக்குது, அதை கொஞ்சம் உன்னோட கபோர்ட்ல மாத்து அப்படின்னு சொல்றாங்க. நான் காலையில மாத்தி தரேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. இருந்தாலும் திவ்யா பொறுத்தவரை திரும்ப திரும்ப இதே விஷயத்த பேசுறாங்க. உன்னோட துணியை எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சாண்ட்ரா வந்து அந்த துணியெல்லாம் எடுத்து அவங்களோட பெட்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா திவ்யா பொறுத்தவரை எடுத்து வச்ச ட்ரெஸ் எல்லாம் நான் அடிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து கோவப்பட்டு கத்துறாங்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, நான் என்ன வெளியே போகணுமா, எதுக்காக இப்படி இரிட்டேட் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி கிடந்து காட்டு கத்துறாங்க. அந்த இடத்துல திவ்யா வந்து இப்போ நான் என்ன பண்ணேன், உன்னோட ட்ரெஸ்ஸை நான் அடிக்க வைக்கிறேன்னு தானே சொன்னேன், எதுக்காக இப்படி கத்துற, தேவையில்லாம கத்துறியே அப்படிங்கிற மாதிரி இவங்களை பொறுத்தவரை ஒரு விக்டிம் கார பிளே பண்றாங்க. ஆமா தானங்க, நீங்களே ஒரு வருத்தத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அந்த நேரம் ஒரு ஆள் வந்து ஒரு வேலையை சொல்றாங்க, எப்ப என்னால இப்ப முடியாது பிறகு பண்றேன்னு சொல்றீங்க. திரும்ப திரும்ப உங்களை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அந்த விதத்துல இந்த இடத்துல சாண்ட்ரா கத்துனதுல எந்த தவறுமே இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட கருத்து. ஆமாங்க, மீதி எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றாங்க. ஆனா இந்த மாவை பொறுத்தவரை பிரஜின் வெளியே போனதுக்கு நீ தான் காரணம், நீ வந்து பிரஜன்ட்ட பேசாம இருந்ததுனால தான் இதெல்லாம் வந்துச்சு, அதனாலதான் பிரஜின் வெளியே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியுமே, அதாவது பிரஜின் வெளியே போனதுக்கு சாண்ட்ரா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா பல இடங்கள்ல பேசுறாங்க. இன்னொரு சைட் பார்த்தா அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சகுனி கூட்டம் சுத்துது பாத்தீங்களா? ஆமாங்க, அரோராவா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும், இந்த ரெண்டு பேருமே சாண்ட்ரா கிட்ட பிரஜன் பேசாம இருந்தாரு. அதே மாதிரியே நடந்து முடிஞ்ச ஜமீன்தார் டாஸ்க்லயுமே திவ்யா கூட சண்டை போட்டு திவ்யா கிட்டையும் பேசாம இருந்தாரு. யாருகிட்டையுமே பேசாம இருந்ததுனால பிரஜன் தெரியாம போயிட்டாரு, அதனாலதான் வெளியே போனாரு அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு கட்டுக்கதையை கட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே திவ்யா வந்து சாண்ட்ரா கிட்ட போய் சொல்றாங்க. அதாவது பிரஜன் போன வருத்தத்துல சாண்ட்ரா உட்கார்ந்து இருக்காங்க. பிரஜின் வெளியே போனதுக்கே நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா மேல பழிய போட்டதும் பத்தாது, நீ என்ன மனநிலையில இருந்தாலும் சரி எனக்கு இந்த கபோர்டு கிளீன் பண்ணித்தா அப்படின்னு சொன்னாங்கன்னா யாரா இருந்தாலும் கத்த தான் செய்வாங்க. சாண்ட்ரா பண்ணதுல எந்த தவறுமே இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதுல பல பேர் வந்து திவ்யா ரொம்ப பாவம்பா, திவ்யாவை போட்டு இப்படி சாண்ட்ரா கத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யாவுக்கு சொம்பு தருவாங்க. திவ்யாவுக்கு பேசவே தெரியலப்பா, எந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கறதே தெரியாம வாய் விட்டு வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இதை புரிஞ்சுக்கங்க. அதை விட்டுட்டு திவ்யா மாசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. திவ்யா என்னத்தை கிழிச்சிட்டாங்க, ஒரு டேஷும் புடுங்கல. வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே பிளேமிங் கேம் மட்டும்தான் ஆடி இருக்காங்க. நான் நல்லவன், மீதி எல்லாவங்களும் கெட்டவங்க, அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க, இதை தவிர திவ்யா என்னத்தை கிழிச்சிட்டாங்க, ஒரு ஆணையும் புடுங்கல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் நேற்று ராத்திரி இந்த சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எஃப்ஜே பொறுக்கிய போறதவள வியானா கிட்ட உட்கார்ந்து பேசுறான். அந்த இடத்துல வியானோட உதட்ட தடவுறான், வியானோ பொறுத்தவரை அவங்க கையை தட்டி விடுறாங்க. அதே மாதிரி இங்க ஒரு லவ் கண்டன் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆதிரை கிட்ட போய் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் பேசுறான். நான் ரொம்பவே நல்லவன், நீ வெளியே போனதுக்கு நான் காரணம் இல்ல, நீ வெளியே போகும்போது நான் வருத்தப்பட்டேன், இப்பவும் உன் மேல எனக்கு அக்கறை இருக்குது, எதுவா இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆதிரை கிட்ட ஒரு பிட்ட போடுறான். இது எத்தையுமே மாமா டிவி காட்டல. எதுக்காகனா எஃப்ஜே பொறுக்கி நல்லவங்க, நம்புங்க. விஜய் சேதுபதியோட மகனோட நண்பன் எப்படி கெட்டவனா இருக்க முடியும், நம்புங்கப்பா. அவன் பண்ற கேவலமான வேலையெல்லாம் நாங்க காட்ட மாட்டோம். இந்த வாரம் வந்து ரம்யா வெளியே தூக்கி போடுங்க, எஃப்ஜே பொறுக்கி இன்னும் கொஞ்ச நாள் உள்ள இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மாமா டிவியை பொறுத்தவரை எஃப்ஜே பண்ற பொறுக்கித்தனங்கள் எதையுமே ஒன்னொரு எபிசோட்ல காட்டுறது கிடையாது. சரிங்க, எல்லாருமே ரம்யா ரொம்பவே நடிக்கிறா, ரொம்பவே போலியா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை பார்க்க முடியுது. என்ன பொறுத்தவரை ரம்யா போலியாலாம் இல்ல. ரம்யா வந்து ஒரு இழிச்சவாயி, ஒரு தற்குறி அப்படின்னே சொல்லலாம். அது அவங்களோட வாழ்க்கை கதையை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஒருத்தன் ஒரு அடி படுவான். காதல் அப்படிங்கிற மேட்டர்ல ரம்யா தொடர்ந்து எத்தனை அடியா பட்டிருக்காங்க அப்படிங்கறத அவங்களே சொன்னாங்க. அந்த அளவு கூறு இல்லாத ஒரு பொண்ணு தான் ரம்யாவை தவிர, அது இல்லாம விஷமத்தனமா இவங்களை இப்படி பழி வாங்கிடணும், இவங்களை இப்படி போட்டு தொலையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வஞ்சகத்தோட ரம்யா இல்ல. இருந்தாலும் பல பேர் வந்து ரம்யா போலியா இருக்கிறா, ரம்யா ஒரு விஷப்பாட்டில் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன பொறுத்தவரை சீசன் 1ல ஜூலி எப்படி அவங்களோட பேரை கெடுத்துக்கிட்டாங்களோ, அதாவது தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல இடங்களில் பல பொய்கள் சொல்லி தான் ஜூலியோட பேர் கெட்டு போச்சு. அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்தவரை ரம்யா வந்து தனக்கான உறவுகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கூட நட்பா இருந்தாங்க, உறவுகளை சேர்த்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்களோட உண்மையான உறவுகள், அதாவது அவங்களோட அக்கா எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு அந்த உறவுகள் வேண்டாம், அதாவது கனி சபரி இவங்க கிட்ட இருந்து நான் விலகி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வந்து போலியா இல்ல, நடிக்கல அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட கருத்து. இதுல பல பேர் வந்து என்ன திட்டி தீப்பீங்க, எப்பா ரம்யாலாம் போலியா இருக்காப்பா, ரம்யாலாம் நடிக்கிறாப்பா, அவளுக்கும் போய் சொம்பு தூக்குறியா அப்படிமே கேட்கலாம். எப்பா ரம்யாவுக்கு சொம்பு தூக்கி எனக்கு என்னப்பா கிடைக்க போகுது, எனக்கு ஒரு டேஷும் கிடைக்க போறது இல்ல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சீரியல் நடிகைகள் இல்லைன்னா நடிப்பு துறையில இருக்கிறவங்க, அவங்கள பொறுத்தவரை சிறப்பா சூப்பரா நடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ரம்யாவை பொறுத்தவரை நார்மலா ஒரு டான்சர், அதாவது தெருக்கூத்து ஆடி உள்ள வந்திருக்காங்க. அவங்கள பொறுத்தவரை போலியாலாம் இல்ல, அவங்க யதார்த்தமா இருக்கிறாங்க. அது நமக்கு ரொம்பவே போலியா இருக்குது. அதே நேரத்தில் உள்ள இருக்கிறவங்க யதார்த்தமா சூப்பரா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை செம குத்து பாட்டோட ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா கனியை பொறுத்தவரை சபரிக்கு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை கனியை செமையா பங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே வினோத்தை பொறுத்தவரை செம என்டர்டெய்னருங்க. அவரோட டைமிங் சென்ஸா இருக்கட்டும், காமெடி சென்ஸா இருக்கட்டும் வேற லெவல் இருக்குது. செம ஃபன் பண்ணாரு. அதை பார்த்து யாரா இருந்தாலும் சிரிப்பு வரும், அந்த அளவு செமையா சிரிக்க வச்சார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அமித், வியானா, வினோத் இந்த 3 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அமித் வந்து ஆதிரை வந்து ரொம்ப வெஞ்சன்ஸ் கேம் ஆடிக்கிட்டு இருக்கா, அவளை பொறுத்தவரை எந்த வேலை வெட்டியும் பண்ண மாட்டுக்கா, ஆனா அடுத்தவங்கள குறை சொல்லி மட்டும் தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அமித் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வினோத் வந்து வியானா அவளை பொறுத்தவரை எல்லாரையும் வம்புழுப்பா, உங்ககிட்ட எல்லாம் வம்புழுத்தா அப்படின்னா வச்சு செஞ்சு விட்டுரு, அவ பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தா அவ பேசிக்கிட்டே இருப்பா, எதிர்த்து 4 கேள்வி கேள்வி வாயை மூடிட்டு பேசாம போயிடுவா அப்படிங்கிற மாதிரி வினோத் வந்து ஆதிரை எப்படிப்பட்டவா அப்படிங்கறத சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஆதிரை பொறுத்தவரை என்னத்தை கிழிச்சிட்டாங்க, ஒரு டேஷும் பண்ணல. அவங்களே இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல சொல்றாங்க, அதாவது அவங்கள பொறுத்தவரை கேம் ஆடுறதுக்காக வரல, எனக்கு கிடைக்கிற சம்பளத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கேன், எனக்கு டைட்டில் வின்னர் பட்டெல்லாம் எனக்கு தேவையும் கிடையாது, என்ன பொறுத்தவரை எவ்வளவு நாள் இருக்கணும் அவ்வளவு நாள் எனக்கு சம்பளம் வரும், அதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான போட்டியாளருக்கு மறுவாய்ப்பு கொடுத்திருக்க கூடாது மாமா டிவி அப்படிங்கறது தான் நம்மளோட கருத்து. ஆமாங்க, பிரவீன் மாதிரி ஒரு டேலண்டான நபருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், இந்த மாதிரி கூதுரைக்கெல்லாம் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தது தவறு அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. அடுத்ததா பலூன் அக்காவை கமருதீன் போட்டு பொழந்த தரணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பலூன் அக்காவை பொறுத்தவரை காலையிலேயே பல்லு விளக்குனாங்களோ விளக்கலையோ கிச்சன் ஏரியாவுக்கு வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சிருந்த சாப்பாடை பார்த்துட்டு வெளியே எதுக்காக வச்சிங்க, ஃபங்கஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்றாங்க. அந்த இடத்துல பாத்திரம் விளக்கிட்டு இருந்த கமருதீன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எம்மா இதெல்லாம் நீங்க கிச்சன் டீம்கிட்ட தான் சொல்லணும், நீங்க தான் இதுவரையா கிச்சன் டீமுக்குள்ளேயே வந்தது கிடையாது, உங்களுக்கு தான் எல்லாரோட ஹெல்த் மேலேயும் இவ்வளவு அக்கறை இருக்குல்ல, அடுத்த வாரம் யாரு கேப்டன் ஆறீங்களோ அவங்க வந்து அரோராவை கிச்சன் டீம்ல தூக்கி போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்றாரு. இந்த அம்மாவுக்கு பத்திக்கிட்டு வந்துருது. எதுக்குன்னா இந்த அம்மாவை பொறுத்தவரை மினிக்கிட்டு அலையிறது மட்டும்தான் இந்த அம்மாவுக்கு வரும். இந்த அம்மாவா இருக்கட்டும், இந்த அம்மாவோட தோழி ஆதிரியா இருக்கட்டும், அதே மாதிரியே வக்கரம் பிடிச்ச விக்ரமா இருக்கட்டும், இந்த 3 பேருமே வேலை செஞ்சு நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதாவது இவங்களை பொறுத்தவரை கிச்சன் டீமுக்கும் போக மாட்டாங்க, வெஷல் வாஷ் டீமுக்கும் போக மாட்டாங்க, ஓபி அடிக்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலை. இருந்தாலும் இந்த இடத்துல அரோரா வந்து சாப்பாடை மூடி வைக்கலையே அப்படின்னு சொன்னதுக்கு கமருதீன் சரியான பதிலடி கொடுக்குறாரு. அந்த இடத்துல அரோரா வந்து நான் காலையிலேயே நல்ல மூட்ல வந்தேன், என் வாயை பிடிக்கிட்டு இருக்க, எதுக்காக என்ன வம்புழுக்கிறா அப்படிங்கிற மாதிரி பேச தொடங்குறாங்க. உடனே கமருதீன் வந்து 10வது வாரம் வந்துட்டலமா, எதுவுமே பண்ணாம இவ்வளவு நாள் உள்ள சர்வே ஆயிருக்க, எப்படிமா ஒன்னால மட்டும் முடியுது, ஒன்ன மாதிரி ஓபி அடிக்கிற போட்டியாளர்களால பிரவீன்ராஜ், துஷார் அப்படிப்பட்ட சிறந்த போட்டியாளர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. குண்டெல்லாம் கிடையாதுங்க, உண்மைதானே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அரோராவா இருக்கட்டும், சுபிக்ஷாவா இருக்கட்டும், ரம்யாவா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், எஃப்ஜேயா இருக்கட்டும், எதுவுமே பண்ணலையே. அதே நேரத்துல கேமுக்காக உயிரை கொடுத்து விளையாடின பிரவீன்ராஜ் மாதிரியான ஆட்கள் வெளியே போயிருக்காங்க. இதை தான் கமருதீன் சொல்றாரு. உடனே அரோராவுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருது. என்ன பிரவீன்ராஜ் வெளியே போறதுக்கு நான் தான் காரணமா, நீ எப்படி அப்படி சொல்லலாம், துஷாரா இதுக்காக இப்ப இழுக்க, துஷார் வெளியே போனதுக்கு நானா காரணம், அவனா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு பைத்திய மாதிரி கடந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து ரொம்பவே கூலா ஹேண்டில் பண்றாரு. ஆமாமா அதுதான் உண்மை, இதுல எந்த தப்புமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கமருதீன் பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம நீயே தானே சொல்லியிருக்க, உன்னை பொறுத்தவரை கேம் ஆடுறதுக்காக வரல, பணத்துக்காக தானே வந்தேன்னு சொன்ன, அதை தானே பண்ணிட்டு இருக்க, எதுவுமே நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிளிக்கலையே அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாரு. அவரோட செமையா ட்ரிகர் ஆயிடுறாங்க. துஷார் வெளியே போறதுக்கு நானா காரணம் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு கிச்சன் டேபிள் ஓங்கி அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் என்கிட்ட நண்பனா இருந்துட்டு எதுக்காகடா என்ன காயப்படுத்துறதுக்காக இப்படி தொடர்ந்து என்ன காயப்படுத்திட்டே இருக்கிற, இதை சொன்னா எனக்கு கோவம் வரும், எனக்கு வருத்தமா இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல, எதுக்காக திரும்ப திரும்ப என்ன காயப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு வினோத்தும் வந்துடுறாரு. என்ன கமருதீன் என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேட்க வர்றாரு. உடனே அந்த இடத்துல ஆதிரை வந்து இப்ப நீங்க எதுக்காக இதுல வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. என்னமா திவ்யாவும் நானும் பேசிட்டு இருக்கும்போது நீ இடையில வரலையா, நீ இடையில வந்தா சரி, அதே நேரத்துல என்னோட நண்பனுக்காக நான் பேசுவேன், உனக்கு என்ன வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆதிரைக்கு சரியான செருப்படியா வினோத் கொடுக்குறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல அரோரா வந்து துஷாரை பத்தி பேசினா எனக்கு ஹர்ட் ஆகும்னு தெரிஞ்சுதானே இதெல்லாம் பண்ணேன், இவ்வளவு நாள் அரோரான்னு ஏன் பின்னாடி தானே சுத்தினேன், இப்ப எதுக்காக என்ன காயப்படுத்தணும் அப்படிங்கிறக்க இப்பெல்லாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து நீயும் நானும் இப்ப நண்பர்கள் கிடையாது இல்ல, சக போட்டியாளர்கள் தானே, இது என்னோட கேம், நான் இப்படிதான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி உறுதியா சொல்றாரு. அரோராவை பொறுத்தவரை அழுதுட்டு போயிடுறாங்க. ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் இடையில வாக்குவாதங்கள் போகுது. அந்த இடத்துல ஆதிரை வந்து பிரவீன்ராஜ் போனதுக்கும் அரோரா கேமே ஆடாம உள்ள உட்கார்ந்துறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. பார்வை பொறுத்தவரை இடையில வர்றாங்க. என்னமா நீ எதுக்குமா வர்ற அப்படிங்கிற மாதிரி பார்வகிட்டையும் ஆதிரை சண்டைக்கு போறாங்க. ஆதிரை இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்னமா தகுதி இருக்குது, நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காஜி பிடிச்சு சுத்திக்கிட்டு வெளியே போயிட்ட, திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா நீ வெளியே போனதுக்கே விஜய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நீ பேசலையா? இந்த இடத்துல கமருதீன் சொன்னது நியாயம் தானங்க, மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒன்ன மாதிரி ஆட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுனாலதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆடுறதுக்கு தகுதியான போட்டியாளர்கள் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொன்ன கருத்துல எந்த தவறுமே கிடையாது. அதே நேரத்துல கமருதீன் வந்து எதுக்காக இந்த பிரச்சனையை எழுப்புறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரோரா மேல இருக்கிற பொசசிவ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவ்வளவு நாள் என் கூட சுத்திட்டு இப்ப ஆதிரை பின்னாடி சுத்துற, எனக்கு பொறாமையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொறாமையில தான் கமருதீன் பொங்கிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல கமருதீன் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உண்மை அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி கருத்துமே இல்ல. என்னதான் இருந்தாலும் கமருதீனை பொறுத்தவரை அரோராவை போட்டு பொழந்ததுக்கு அப்புறமா அரோரா தனியா உட்கார்ந்து அழுறாங்க. அரோராவை விக்ரம் வந்து சமாதானப்படுத்துறாரு. என்னதான் இருந்தாலும் உன் கூடயே இருந்தவங்க உன்னை பத்தி இப்பெல்லாம் பேசும்போது உனக்கு வருத்தமா தான் இருக்கும், இருந்தாலும் அதுக்காக நீ உடஞ்சு போக கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேம் ஆட தொடங்கு, அதை பத்திலாம் நீ யோசிக்காத, உன்னோட கேம்ல நீ போக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அரோராவுக்கு அட்வைஸ் பண்றாரு. அட்வைஸ் பண்ணாம எப்படிங்க இருப்பாரு, எல்லா சகனியும் ஒன்னாதானே இப்ப சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்குது. ஆமாங்க, நடு ராத்திரி 2 மணிக்கெல்லாம் நீங்க லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்க அப்படின்னா கனி, விக்ரம், எஃப்ஜே, அரோரா இந்த 4 பேர் தான் ஒன்னா உட்காந்து புரணி பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஊர்கிழவிகளை பொறுத்தவரை சரியான விஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி ரம்யாவுக்காக ஒரு நாள் எபிசோட வேஸ்ட் பண்ணதுக்கு காரணமே அரோரா அப்படிங்கிற பலூனக்கா தான். அந்த அக்காவை பொறுத்தவரை இந்த சகுனி கூட்டத்துக்கிட்ட உட்கார்ந்து ரம்யாவை இந்த வாரம் நம்ம போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நான் செஞ்சு காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி சனிக்கிழமை எபிசோட் முழுக்க முழுக்க ரம்யாவை ரோஸ்ட் பண்றதுக்காக பயன்படுத்தினாரு. என்னதான் இருந்தாலும் அரோராவுக்கு விக்ரம் வந்து ஸ்ட்ராங்கா இரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அதே மாதிரி அரோரா வந்து பிக் பாஸ் கிட்டையும் போய் புலம்புனாங்க. கன்ஃபெஷன் ரூம்ல எல்லாம் படுத்து உறங்குனதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. அதாவது அரோரா வந்து 9 வாரத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனா 9 வாரத்துல என்ன கிழிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு ஏதாவது ஆண்கள் மடியில அவங்க படுத்திருப்பாங்க, இல்லன்னா அவங்க மடியில ஏதாவது ஒரு ஆணை படுக்க போட்டு தடை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. வேற எதையும் கிழிக்கல. இல்லாம அதுவும் போக மீதி நேரம் இருந்துச்சு அப்படின்னா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிகப்படியா நாய் குலைச்சது அப்படின்னா அரோரா, எஃப்ஜே இந்த 2 பேருக்காக தான். எஃப்ஜே பொறுத்தவரை பொம்பளை பொறுக்கி, அரோராவை பொறுத்தவரை ஆம்பளை பொறுக்கி அப்படின்னே சொல்லலாம். இந்த 2 பொறுக்கிகள் தான் தேவையில்லாத லக்கேஜா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தொடர்ந்துகிட்டே இருக்குது. பிக் பாஸ் டீமை பொறுத்தவரை இந்த காஜி பிடிச்சு சுத்துற இந்த 2 பேரையும் எதுக்காக காப்பாத்தி இவ்வளவு நாள் வரை உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு புரியாத புதிரா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் அரோரா வந்து கன்ஃபெஷன் ரூம்ல பேசி புலம்பிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது, இப்படிப்பட்ட திறமையான போட்டியாளர்கள் வெளியே போறதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பேசுறாரு. என்னால ஏத்துக்கவே முடியல, தாங்கிக்கவே முடியல, துஷார் வெளியே போனதுக்கு நானா காரணம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பிக் பாஸ் பொறுத்தவரை யாரு என்ன சொன்னா உனக்கு என்னம்மா, நீ எதுக்காக அழுற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு. இருந்தாலும் அரோரா வந்து துஷாரை பத்தி பேசும்போது தன்னால அழுக வந்துருது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பிக் பாஸ் வந்து என்னம்மா கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாரு. அதாவது அவருமே துஷார் வெளியே போனதுக்கு நீதாமா காரணம், அவன் கேமே ஆடலையே, அவன் டான்சர் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது, அவன் ஒரு டான்சர், இருந்தாலும் இருந்த நாள்ல 2 தடவை தான் டான்ஸ் ஆடி இருக்கான், மீதி நாள்லாம் உன் கூட தானே சுத்திட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி அரோராவுக்கு அவருமே சாணி அடி பதில கொடுத்து தான் திருப்பி விட்டு இருந்தாரு. அது எதையுமே இன்னைக்கான எபிசோட காட்டல அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் கமருதீன் அரோரா இந்த 2 பேர் சண்டையில கமருதீனுமே தேவையில்லாம கேவலமா வார்த்தை விட்டார் அப்படின்னே சொல்லாங்க. ஆமாங்க, அரோராவை பொறுத்தவரை அவங்களோட கம்மலை கமருதீன் கேட்கறாங்க. கம்மலை கலத்தி கொடுக்குறாரு. உன்னோட நெக்லஸும் என்கிட்ட தான் இருக்குது, அதை தர்றேன்னு சொல்றாரு.
அது மட்டும் இல்லாம உன் ஜட்டி எதுவும் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டது ரொம்பவே அநாகரிகமா இருந்துச்சு. உண்மையாவே அது மாதிரி வார்த்தைகளை கமருதீன் பயன்படுத்துறத ஸ்டாப் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் அரோரா கமருதீன் போடுற சண்டையை நம்பவே முடியாதுங்க. ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் தான். கமருதீன் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த முதல் வாரமே சொல்லிட்டாரு, அரோராவுக்காக தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன், அரோரா தனியா கஷ்டப்பட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த சீசன்ல நான் உள்ளேயே வந்தேன் அப்படிங்கறத அவர் வாயால தான் அவர் சொன்னாரு. அதே மாதிரி தான் இவ்வளவு சண்டை போடுறாங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அரோரா அழுறாங்க, கன்ஃபரன்ஸ் ரூமுக்குலாம் போயிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கமருதீன் வந்து அரோரா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இல்லை பாக்குற மக்கள் என்ன முட்டாள்களாடா, திடீர்னு அரோரா கிட்ட சண்டை போட்டு எனக்கு பாரு தான் முக்கியம்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாரு கிட்ட எனக்கு அரோரா தான் முக்கியம், நீ முக்கியம் இல்லை அப்படிங்கிற பேசுறான். இதை தான் அவன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல அரோரா கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, நீ ஆதிரை கூட சுத்துறது எனக்கு பிடிக்கல, நீ நானு வினோத் 3 பேரும் ஒன்னா இருக்கும்போது எவ்வளவு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நீ ஆதிரை கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா எங்ககிட்ட பேசவே மாட்டுக்க, எங்களை பார்க்க கூட மாட்டுக்க அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருக்கான். இதுல இருந்தே தெரியலையா கமருதீனை பொறுத்தவரை அரோரா இல்லாம இருக்க முடியல. அரோரா என்கிட்ட பேசாம ஆதிரை கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பொறாமையில தான் இவ்வளவு பிரச்சனையும் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை வெகுளியா வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. அரோரா நம்மெல்லாம் ஒன்னா இருக்கும்போது எப்படிலாம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்பெல்லாம் நீ வர்றதே இல்லை, பேசவே மாட்டுக்க, நீயே யோசிச்சு பாரு, உன்னோட கேம் தான் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி அவருமே அரோராவுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வினோத் என்ன உங்களை பொறுத்தவரை கமருதீனுக்கு நல்ல ஒரு நண்பரா இருக்கிறீங்க, ஆனா கமருதீன் அதுக்கு உண்மையானவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு உதாரணம் தான் ஆதிரை வந்து வினோத் கேவலமா கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கிளப்பினாங்கல்ல. அந்த இடத்துல அரோராவுக்கு சொம்பு தூக்கிட்டு கமருதீன் வந்து ஆமா மச்சான் நீ அப்படிதான் ஆடுற மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதே நேரத்துல வினோத் வந்து கமருதீன் தப்பே பண்ணியிருந்தாலும் கமருதீனுக்கு சப்போர்ட் பண்றாரு. என்னப்பா தப்பு பண்றவன் கூட நிக்கிறவனாப்பா ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆமாங்க, மற்றவங்க முன்னாடி எந்த ஃப்ரெண்டுமே விட்டு கொடுக்க மாட்டான், அதுக்காக தப்பு பண்றதெல்லாம் சரின்னு சொல்லக்கூடாது, அவனை தனியாக கூப்பிட்டு எப்பா நீ இந்த இடத்துல நடந்துகிட்ட விதம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதை கண்டிப்பா வினோத் இந்த சீசன் தொடக்கத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. கமருதீனை மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டாரு. அதே நேரத்துல கமருதீனை தனியா கூப்பிட்டு மச்சான் நீ பண்ணது தப்பு மச்சான், இப்படி பண்ணாத மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கான அட்வைஸை கரெக்டா கொடுப்பாரு. அந்த விதத்துல வினோத் வந்து எல்லாருக்குமே உண்மையா இருக்கிறாரு. ஆனா கமருதீன் கிட்ட அந்த உண்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களுக்கும் உண்மையா இருக்க மாட்டாரு. அதாவது வினோத் அரோரா இந்த 2 பேருக்குமே உண்மையா இல்லை. அதே மாதிரி காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பாரு கூட சுத்திக்கிட்டு இருக்காருல்ல, அந்த காதலுக்கும் அவர் உண்மையா இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதுக்கப்புறமா கார்டன் ஏரியால வினோத், கமருதீன், பாரு, சாண்ட்ரா, ரம்யா, அமித் இந்த 6 பேருமே உட்கார்ந்து பேசியிருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேலை எதுவுமே பண்ணாம ஓபி அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது அரோராவா இருக்கட்டும் வினோத்தா இருக்கட்டும் இதுவரையா கிச்சன் டீமுக்கோ இல்லனா வெஷல் வாஷ் டீமுக்கோ போனதே கிடையாது. விக்ரம் எல்லாம் கையில அலர்ஜி அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு. அலர்ஜி இருக்கிறவங்க கிளவுஸ் போட்டுட்டு பண்ண மாட்டாங்களா, எதுக்காக இப்படி ஆடிட்டு இருக்காங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வேற யாருமே கொஸ்டின் கேட்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எல்லாருமே விக்ரம், அரோரா இந்த 2 பேரை பத்தி பேசியிருக்காங்க. கண்டிப்பா பிக் பாஸ் ரசிகர்களுக்கும் அதே கேள்வி இருக்குது. என்னடா விக்ரம பொறுத்தவரை எந்த வேலையும் பண்ண மாட்டேக்கான், என்டர்டெயின் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எல்லாரும் கூட உட்காந்து புரணி பேசிட்டு இருக்கான், இல்லனா காமெடி அப்படிங்கிற பேர்ல மத்தவங்களை மார்க் பண்றான், இரிட்டேட் பண்றான், ட்ரிகர் பண்றான். இத பத்தி எதுவுமே விஜய் சேதுபதியும் கேள்வி கேட்க மாட்டேக்காரு. இவன் பண்ற கேவலமான விஷயங்களை மாமா டிவியுமே 1 hour எபிசோட்ல காட்ட மாட்டேங்க. ஆமாங்க, ராத்திரி விக்ரம் பேசுறதெல்லாம் போட்டு காட்டினாங்க அப்படின்னா விக்ரமோட முகத்தர மொத்தமா கிழிஞ்சிரும். அது எதையுமே மாமா டிவி 1 hour எபிசோட்ல காட்டவே மாட்டேக்கானுங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த இடத்துல இந்த 6 பேர் பேசுறதுலயுமே விக்ரமோட பேரை மென்ஷன் பண்ணி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதை கூட இந்த மாமா டிவி கட் பண்ணி தூக்கிட்டாங்க. எதுக்குடா இவ்வளவு கேவலமா இந்த மாமா விக்ரமுக்கு மாமா வேலை பாக்குறீங்க அப்படிமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க், அதாவது இந்த சீசனோட பெஸ்ட் டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, ஆக்டிவிட்டி ஏரியால கேப்டன்சி டாஸ்க்ல கலந்துக்கிற 7 நபர்களும் கண்ணை கட்டி கூட்டு போறாங்க. ஆக்டிவிட்டி ஏரியால 6 பெரிய பலூன்கள் இருக்குது. இந்த டாஸ்க் பொறுத்தவரை பஸ்ஸர் டு பஸ்ஸர் டாஸ்க் தான். பஸ்ஸரோட இறுதியில யாருக்கு பால் கிடைக்கலையோ அவங்க ஆட்டத்தை விட வெளியேற்றப்படுறாங்க. இப்படி இந்த டாஸ்க் வந்து 5 ரவுண்டா நடக்குது. இந்த டாஸ்கோட இறுதியில அமித் வின் பண்றாரு. இந்த டாஸ்க் பொறுத்தவரை செம ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அந்த பந்து மேல ஏறி உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக போட்டியாளர்கள் போட்ட சண்டைகளா இருக்கட்டும், போட்டு பல்ட்டி அடிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் பாக்குறதுக்கு செம ஃபன்னா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா இந்த விக்கல் விக்ரம பொறுத்தவரை ஃபன் டாஸ்க்ல கூட அமித் கிட்ட பிசிக்கல் வயலன்ஸ் தான் பண்றான். சபரியை பொறுத்தவரை ஃபன் டாஸ்க்கு போய் இப்பெல்லாம் விளையாடாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அந்த இடத்துல விக்ரம் வந்து நான் அமித் கிட்ட சொல்லிட்டு தான் இப்படி விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இந்த டாஸ்க்ல அரோராவா இருக்கட்டும் ஆதிரையா இருக்கட்டும் செம ஃபன் பண்ணாங்க. ஆதிரையை பொறுத்தவரை டாஸ்க்னு வந்துட்டா சூப்பரா கேம் ஆடுறாங்க, அதுல மாற்றிக்கிறதே இல்லை. என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க்ல வின் பண்ணி இந்த வார கேப்டனா அமித் ஆகிறாரு.
அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாரு சாண்ட்ரா இந்த 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாண்ட்ராவை பொறுத்தவரை திவ்யாவை பத்தி தான் புரணி பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, கனியா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், பிரஜின் வந்து எந்த டீம் கூடயும், அதாவது சாண்ட்ரா கூடயும் பேசல, திவ்யா கூடயும் பேசல, தனியாவே இருந்தாரு. அதனாலதான் பிரஜன் வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டிட்டாங்க. இதை நம்பி திவ்யாவை பொறுத்தவரை முழுக்க இப்ப அந்த கேங்ல போய் சேர்ந்துட்டாங்க. இதான் இந்த இடத்துல சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை திவ்யா முதல்ல இருந்தே உங்க கூட க்ளோஸாவே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திவ்யா இப்ப எதுக்காக இப்படி சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சு நீங்க கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை கொஞ்சம் தூண்டி தான் விடுறாங்க. இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து திவ்யா வேற நினைச்சிருந்தா, அதாவது நான் தான் வெளியே போவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா, நான் வெளியே போகாதது அவளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க. உண்மையாவே திவ்யா வந்து பல இடங்கள்ல சாண்ட்ரா தான் வெளியே போவாங்க அப்படிங்கறத பதிவு பண்ணியிருந்தாங்க. இது சாண்ட்ராவுக்கு திவ்யா மேல வெறுப்பு தூண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே என்ன பொறுத்தவரை சாண்ட்ரா இந்த வாரம் வேற லெவல்ல ஒரு கேம் ஆடுவாங்க அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் இந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவரை போன வாரம் டாஸ்க்ல தோத்த டீம்ல இருக்கிற நபர்களை மட்டும்தான் நாமினேட் செய்ய அப்படிங்கறத பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை கார்டன் ஏரியால வச்சு நடக்குது. அதாவது எந்த 2 நபர்களை நாமினேட் பண்றாங்களோ அவங்களோட பேர் எழுதி காரணத்தை சொல்லி பேப்பரை கசக்கி தூர போடணும். அதாவது அந்த போட்டியாளர் கசக்கி வெளியே தூக்கி போடுறான்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. இதுல ஒவ்வொரு போட்டியாளர்களும் சொன்ன காரணம், பல காரணங்கள் நமக்கு சிரிப்பு வரவழைச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல்ல எஃப்ஜே நாமினேட் பண்ண வர்றாரு. அவரை பொறுத்தவரை சாண்ட்ரா, ரம்யா இந்த 2 பேரையும் நாமினேட் பண்றாரு. சாண்ட்ராவுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தவங்களை குறை சொல்லி கேம் ஆடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீக்கான போட்டியாளர்கள் எல்லாரையும் குரூப்பா சேர்த்துக்கிட்டு ஒரு கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே பொறுக்கி சொல்றான். பொறுக்கி, நீ தான் வந்த நாள்ல இருந்தே குரூப் கூட சேர்ந்து தான் ஆடிட்டு இருக்க, நீ சாண்ட்ராவை சொல்றியாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ரம்யாவுக்கு என்ன காரணம் சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, தலை பதவியை தவறா பயன்படுத்திட்டாங்க, தலையா அவங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். லே தருதல, நீ தலையா இருக்கும்போது என்னடா கிழிச்ச, படுத்து தூங்க மட்டும் தான்டா செஞ்ச, நீ எல்லாம் ரம்யாவை சொல்ற பாத்தியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு காமெடியா இருந்துச்சு. அடுத்ததா ரம்யா வராங்க. ரம்யாவை பொறுத்தவரை பாரு, வியானா இந்த 2 பேரை நாமினேட் பண்றாங்க. பாருக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு கேம் ஆடிட்டு அதுல என்ன பலியாட ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்றாங்க. உண்மைதானங்க? என்ன பொறுத்தவரை என்னதான் கேம் ஆகியிருந்தாலும் பார்வை பொறுத்தவரை அந்த பக்கெட்ல இருந்த துணியை வச்சு கேம் ஆடி இருக்க கூடாது அப்படிங்கறத என்னோட கருத்தா இருந்துச்சு. ஆனா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை சூப்பரா கேம் ஆடினீங்க, அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு போனாரு. அதே நேரத்தில் இதனால பாதிக்கப்பட்ட ரம்யாவை பொறுத்தவரை பாரு பண்ணது தப்பு, அதனால பார்வை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற சொல்றாங்க. அதே மாதிரி வியனாவுக்கும் அதே காரணம் தான். அதாவது என் மேல பழிய போட்ட வியனாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டோம், என் மேல எதுக்கு பழிய போட்டாங்க, அதனால வியனாவை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்றாங்க. அடுத்ததா கமருதீனை பொறுத்தவரை சபரி, எஃப்ஜே இந்த 2 பேரையும் நாமினேட் பண்றாரு. சபரிக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சபரி இன்னும் ஓபன் அப்பே ஆகல அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்றாரு. 100க்கு 100 உண்மைதானங்க, சபரி எல்லாம் கேம் ஆங்க ஆடுறாரு, எதுக்காக உள்ள வச்சிருக்கானுங்க அப்படிங்கறது தெரியல. அதே மாதிரி எஃப்ஜே பொறிக்க போதவள என்னோட பர்சனலை இழுத்து கேமுக்குள்ள கொண்டு வரான், இது ரொம்ப தப்பு, அதனால இந்த 2 பேரும் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்றாரு. அடுத்ததா சாண்ட்ராவை பொறுத்தவரை வியானா, எஃப்ஜே இந்த 2 பேரையும் நாமினேட் பண்றாங்க. வியானாவுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன வாரம் நடந்த டாஸ்க்ல நானா இருக்கட்டும் ரம்யாவா இருக்கட்டும் அந்த நெக்லஸ் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக போராடணும், ஆனா வியானாவை எவ்வளவு எழுப்பியுமே அவ எழும்பவே இல்லை, கேமே ஆடல, அதனால அவ வெளியே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வியானாவை சொல்றாங்க. அதே மாதிரி எஃப்ஜே பொறுத்தவரை கேம்ல இன்வால்வ்மெண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிறப்பான தரமான காரணங்களை சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா வக்ரம் பிடிச்ச விக்ரம் வராரு. அவரை பொறுத்தவரை சாண்ட்ரா, ரம்யா இந்த 2 பேரையும் நாமினேட் பண்றாரு. சாண்ட்ராவுக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன வாரம் நடந்த டாஸ்க்ல சாண்ட்ரா வந்து சுபிக்ஷாவை காயப்படுத்திட்டாங்க. சுபிக்ஷா வந்து பிசிக்கலா மென்டலா ரொம்பவே காயப்பட்டு அழுதுகிட்டு இருந்தா, இருந்தாலும் ஒரு மன்னிப்பு கூட கேட்கல, இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஒரு சாரி கூட கேட்க முடியாதா, அந்த அளவா ஈகோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை நாமினேட் பண்றாரு. எப்பா சுபிக்ஷாவை பொறுத்தவரை கேவலமா கேம் ஆனாடா, அவளை பொறுத்தளவுல சாண்ட்ராவோட தொடையில கையை வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கா, சாண்ட்ரா வந்து கையை தட்டி விடுறாங்க, இதுல என்ன தப்ப கண்டீங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, உன்னை பொறுத்தவரை உன் தங்கச்சிக்காக வக்காலத்து வாங்குற, சரி நீ வக்காலத்து வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ரம்யாவுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரம்யா வந்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாம கோலை மாதிரி ஒதுங்கி போறாங்க அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்றாரு. இந்த கோலை ரம்யாவை கோலைன்னு சொல்லுது, ஆமா தானங்க, இவன் மேல ஒரு பழிய போட்டுட்டாங்க அப்படின்னா உட்கார்ந்து ஒப்பாரி வைப்பான், நான் ரொம்பவே ஒத்தம, அம்மா மேல சத்தியமா நான் நல்லவன் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வைப்பான்.
இவன் வந்து ரம்யா கோலை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சூப்பரா வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததா திவ்யாவை பொறுத்தவரை வினோத் கமருதீன் இந்த 2 பேரையும் நாமினேட் பண்றாங்க. வினோத்துக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவரால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறையவே குழப்பங்கள் வருது அப்படிங்கிற காரணங்கள் சொல்றாங்க. அதே நேரத்தில் கமருதீனை பொறுத்தவரை அரோரா பாரு இந்த 2 பேரை வச்சு கேம் ஆடிட்டு இருக்காரு, சண்டை வந்துச்சு அப்படின்னா வார்த்தைகள் விடுறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பேரையும் நாமினேட் பண்றாங்க. அடுத்ததா அமித்தை பொறுத்தவரை எஃப்ஜே ரம்யா இந்த 2 பேரையும் நாமினேட் பண்றாரு. எஃப்ஜேக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 2 வாரமா எஃப்ஜே காணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதே நேரத்தில் ரம்யா பொறுத்தவரை வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட முக்கியத்துவம் தெரியாம இப்படி சொன்னது எனக்கு பிடிக்கல, அப்படிப்பட்ட போட்டியால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் காரணத்தை சொல்றாரு. அடுத்ததான் ஆதிரை வராங்க. ஆதிரை பொறுத்தவரை கமருதீன் எஃப்ஜே இந்த 2 பேரையும் நாமினேட் பண்றாங்க. கமருதீனுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரோராவை எமோஷனலா வீக்காக பாக்குறாரு அப்படிங்கிற காரணங்கள் சொல்றாங்க. அதே நேரத்தில் எஃப்ஜேக்கு பெண்களை பகடக்காய பயன்படுத்தி விளையாடுறாரு அப்படிங்கிற அதே காரணத்தை தான் சொல்றாங்க. அதாவது ஆதிரை, நீங்க வந்து கமருதீனுக்கு ஒரு காரணம் சொல்றீங்கல்ல, அதே கேவலமான கேமா தானே நீ ஆடிட்டு இருக்க, நீயுமே எஃப்ஜேயோட கேமை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விளையாண்டுட்டு இருக்க. அதே மாதிரி கமருதீனை உடைக்கிறதுக்காக பல வேலைகள் பண்ணிருக்க. வினோத்தை கெட்டவனா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்க. நீ எல்லாம் அடுத்தவங்களை குறை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்ததா பார்வை பொறுத்தவரை சபரி ரம்யா இந்த 2 பேரையும் நாமினேட் பண்றாங்க. சபரிக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை காணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் காரணங்களை சொல்றாங்க. ரம்யாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா வினோத்தை பொறுத்தவரை சபரி ரம்யா இந்த 2 பேரையும் நாமினேட் பண்றாரு. சபரிக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யாராவது சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை தூண்டி விடுறாரு சபரி அப்படிங்கிற காரணங்களை சொல்றாரு. அதே நேரத்தில் ரம்யாவை பொறுத்தவரை தலை பதவியை சரியா பயன்படுத்தல அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு. அடுத்தது சுபிக்ஷாவை பொறுத்தவரை சபரி கமருதீன் இந்த 2 பேரையும் நாமினேட் பண்றாங்க. சபரியை பொறுத்தவரை கேம் ஆடல அப்படிங்கிறது தான் எல்லாருமே வைக்கிற குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் கமருதீனுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வால தான் தன்னோட கேம் கெட்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சுமே கமருதீன் வந்து பாரு கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, வார்த்தைகள் விடுறாரு, மத்தவங்களை மிரட்டுற மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க. அடுத்ததா சபரியை பொறுத்தவரை வினோத் வியானா இந்த 2 பேரையும் நாமினேட் பண்றாரு. வியானாவுக்கு அவர் சொல்ற காரணம், வியானா ரொம்பவே போலியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி வினோத்தை பொறுத்தவரை கத்துறாரு, தேவையில்லாம சண்டை போடுறாரு அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு. அடுத்ததா கனியை பொறுத்தவரை ரம்யா சாண்ட்ரா இந்த 2 பேரையும் நாமினேட் பண்றாங்க. ரம்யாவுக்கு அவங்க சொல்ற காரணம் அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரம்யாவை பொறுத்தவரை அன்பு நட்பு இதை வச்சு ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சூனியக்காரி சொல்லுது. ஏமா வந்த முதல் நாள்ல இருந்து அந்த கேவலமான கேமை நீ மட்டும் தான் ஆடிட்டு இருக்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற யாருமே இந்த மாதிரி கேவலமான கேமை, அதாவது கனி ஆடுற மாதிரி கேவலமான கேம் ஆட முடியாது. ஆனா ரம்யாவை இந்தமா குறை சொல்லுது. அதே மாதிரி சாண்ட்ராவை பொறுத்தவரை தனக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க. அடுத்தது வர வியானா வந்து சபரி ரம்யா இந்த 2 பேரையும் நாமினேட் பண்றாங்க. சபரிக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை பொறுத்தவரை எல்லாருக்கிட்டையும் நல்ல ஒரு பேர் வாங்கிட்டு இருக்காரு, அதனால கடந்த 2 வாரமா நாமினேஷனுக்குள்ளேயே வராம தப்பிச்சுட்டு இருக்காரு, அதனால இந்த வாரம் அவருக்கு நாமினேஷனுக்கு வந்தாதான் இந்த கேம் என்ன அப்படிங்கிறது புரியும் அப்படிங்கிற காரணங்களை சொல்றாங்க. அதே மாதிரி ரம்யா பொறுத்தவரை அவங்க வந்து பல இடங்களை மாத்தி பேசுறாங்க, அவங்கள பாராட்டினா நல்லா பேசுறாங்க, அவங்க மேல இருக்கிற குறைகளை அவங்க ஏத்துக்கவே மாட்டுக்காங்க. அதே மாதிரி தமிழ் தெரியல புரியல அப்படிங்கிற சொல்றாங்க, அது எல்லாமே நடிப்பு அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்லுது. ஏமா ஒன்ன மாதிரி உலகமாக நடிகை நாங்க பார்த்ததே கிடையாது, நீ தான் தமிழ் தெரியாது நான் கியூட்டா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி கேவலமா நடிச்சிருக்க, நீ ரம்யாவை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன பொறுத்தவரை வியானாவை கம்பேர் பண்ணா ரம்யா எவ்வளவு பெட்டர் அப்படிங்கறத என்னோட கருத்து. அடுத்ததா அரோராவை பொறுத்தவரை வியானா சபரி இந்த 2 பேரையும் நாமினேட் பண்றாங்க. வியானாவை பொறுத்தவரை வியானா ஃபேக்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க. அதே நேரத்தில் சபரிக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேப்டனா இருந்த ரம்யா பண்ண தவறுகளை சபரி தட்டி கேட்கல அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்லி நாமினேட் பண்றாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை மொத்தமா 7 நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது வினோத் கமருதீன் சாண்ட்ரா எஃப்ஜே ரம்யா சபரி வியானா இந்த 7 பேருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா வியானா எஃப்ஜே இந்த 2 பேரும் வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்ன இருந்தாலும் மாமா டிவியை பொறுத்தவரை விஜய் சேதுபதியே அசிங்கப்படுத்துவியா அப்படிங்கிற மாதிரி ரம்யாவை வெளியே அனுப்புறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த 7 பேர்ல இருந்து யார் வெளியே போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.